வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லஞ்ச் பாக்ஸ்னாவே ரொம்ப ஃபேவரட்டான 2-3 ரெசிபி இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ரெசிபி என்னென்னா புளி சாதம். வீட்டில் செய்கிறதோட நம்மளுக்கு கோயிலில் சாப்பிட்ற புளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சரி, அதையும் ஏன் விட்டு வைப்பானேன்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு பார்த்துருவோன்னு சொல்லி ஒரு தாச்சியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எல்லாமே சம அளவில் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட ஒரே ஒரு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு, எங்களோட மிக்ஸி சரியில்லாத மிக்ஸி முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு பெஸ்ட்டு அம்மின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இருக்கனால அம்மியில் வச்சு நல்லா நைஸாக இதை நுணுக்கி எடுத்தாச்சு. உங்களுக்கு மிக்ஸி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸியில் கூட அரைச்சி இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்குமா. இப்போ ஒரு தாச்சியில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் புளி சாதத்துக்கு டேஸ்ட்டே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம், அப்புறம் ஒரு காரத்துக்கு 1.5 வரமிளகா இல்லாட்டி 1 வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் நெடக்கடலை பருப்பு தோல் உரித்ததை போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூட முந்திரி பருப்பு சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் கடலைப்பருப்போடு நிறுத்திடுவாங்க, நெடக்கடலை கூட போட மாட்டாங்க. நம்ம இஷ்டம்தான். கோயிலில் செய்கிறேன் அப்படிங்கிறனால நான் நெடக்கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி இதெல்லாம் நல்லா நிறம் மாறி பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாச்சியில் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தளன்னு ஃபஸ்ட்டு கொதிய விட்டுருங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம்னா அது 1/2 கப்பு தண்ணி ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிய விடுங்க. அப்புறம் 1/2 கப்பு ஆனதுக்கப்புறமாட்டி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிய விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது சீக்கிரமாக நம்மளுக்கு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு குட்டி டிப்பு புளி சாதம் செய்யும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே அல்வா மாதிரி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தனியாகவும் அந்த புளித்தொக்கு மட்டும் தனியாகவும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து நம்ம 1 வாரம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப திரும்ப எடுத்து சூடு பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்வோன்னா, வெறும் வெந்தயத்தை மட்டும் லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு பொடி பண்ணி நுணுக்கி செய்வாங்க எங்கள் வீட்டில். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இது கோயிலில் செய்கிற ரெசிபி அப்படிங்கிறனால தான் இந்த எள்ளு, மிளகு, அது கூட கடுகெல்லாம் சேர்த்து பொடிச்சு போட்டிருக்கேன். நல்லா வருமோ வராதோன்னு நினச்சிட்டே தான் செஞ்சேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதனால் நீங்களும் கண்டிப்பாக பயப்படாமல் புதுசாக இருக்கே அப்படின்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருந்துச்சு. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற புளி சாதத்தோட டேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக லைட்டாக டிஃப்ரெண்ட் இதில் தெரிஞ்சிச்சு. ஆனால் டேஸ்ட்டில் எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே எக்ஸாக்டாக இதோட டேஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே இருக்கும். கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே தான் இருக்கும். சில சமயம் நம்ம ஃபேமிலியாக கோயிலுக்கு டூரு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகையில் இந்த புளிசாதம் இல்லாத ஃபேமிலி டூரே இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவையாவது இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் புளிசாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.